ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் தான் ரொம்பவுமே பாவம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் நம்ம பிரவீன் சாருடைய டைரக்ஷன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 4 மென்டல்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 5ஆவதாக ஒரு மென்டல் சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கான எபிசோடில் வெண்ணிலாவோட கேரக்டர் வந்து ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் எவ்வளவோ அவரோட நிலைமையை எடுத்து சொல்கிறாரு. இருந்தாலும் வெண்ணிலா சொன்னதையே திருப்பி தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொல்லி செம்ம இரிட்டேட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கத்து காவேரி வந்து ரொம்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப எமோஷனலாகவும் இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ காவேரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மென்டல் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுனால விஜயால் கரெக்ட் டைமுக்கு வர முடியாது. அதனால தான் காவேரி மயக்கம் போட்டு உள்ள போகிற நேரத்தில் கரெக்டாக நிவின் வந்துடுறாரு. நிவின்கிட்ட அந்த சந்தோஷமான செய்தியும் சொல்லிடுறாங்க. இதில் பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இன்றைக்கி நடந்த எல்லா பிரச்சனையும் அந்த விஷ பாட்டில் ராகினி வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து இதெல்லாம் நம்ம எப்படி சாவி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சா எல்லா பிரச்சனையும் பூதாகரமாக வெடிக்கல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை தான் நம்ம நேற்று பேசும்போது கூட சொல்லியிருந்தோம். ராகினி கண்டிப்பாக பயங்கரமான சதி வேலை பண்ணுவாங்க. அதனால் காவேரி மறுபடியும் நிறையா கோவப்பட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனால் இந்த வீடியோ எடுத்ததெல்லாம் காவேரி கிட்ட காட்டினாங்கன்னா காவேரி ரொம்பவுமே எமோஷனல் ஆகிடுவாங்க. விஜய்க்கு வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கா, இந்த நேரத்தில் இதை சொல்லணுமா அப்படின்னு அவங்களே இந்த சந்தோஷமான செய்தியை மறைச்சி வச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நிவினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அடுத்தடுத்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிலாம் வரப்போகுது. ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் காவேரி வந்து ஒரு ரெட் கலர் ஸ்கூட்டிலாம் ஓட்டிக்கிட்டு ஏதோ வேலைக்கெல்லாம் போகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல. அது வந்து ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவா இல்லை இவங்க அந்த மாதிரிலாம் அடுத்தடுத்து ஸ்டோரியை கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னொரு பக்கத்து. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா பசுபதி அன்பரசு, அதே நேரத்தில் பார்த்தா அஜய் ராகினி இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி வேற காட்டியிருந்தாங்க. வெண்ணிலாவோட மாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி நிறையா குழப்பங்கள் இருக்கிறதுனால அடுத்த ஸ்டோரியை எப்படி கொண்டு போகிறாங்க. இதுக்கிடையில் விஜய் வந்து தாத்தா கிட்ட ரொம்பவுமே கவலையாக அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி, ஏற்கனவே ஒருத்தர் இந்த மாதிரி காவேரி பிரிஞ்சு போனதுக்கப்புறம் தாத்தா கிட்ட பேசி அழுதுகிட்டு இருந்தார்ல பால்கனியில், அந்த மாதிரி இருக்க ஒரு ஃபோட்டோ வேறு ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதோட கனெக்ட் பண்ணி எப்படி அடுத்த ஸ்டோரி வரப்போகுது அப்படின்னு பெரிய குழப்பமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நாளைக்கான எபிசோட் வந்து ரொம்பவுமே பதட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நாளைக்கான எபிசோட் கொஞ்சம் சமாதானமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அதிரடியாக ஏதாவது கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் பார்த்தா நெஞ்சு தாங்க மாட்டேங்குது. என்னடா பண்ணுறது, நம்ம விஜய் காவேரியை பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்படி எல்லாமா ஸ்டோரி எடுத்து வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா விஜய் பாவம் எந்த பக்கத்து பேசுறதுன்னு தெரியாமல் அவரோட எமோஷனல் ஒரு பக்கத்து, அவரோட குற்ற உணர்ச்சி அதாவது அந்த மனசாட்சிக்கு கட்டுப்படுறது ஒரு பக்கத்துன்னு சொல்லி ரொம்பவுமே தடுமாறி போய் தான் உட்காந்துருக்காரு. இன்றைக்கான எபிசோட்லலாம் மனுஷன் அப்படியே செம்மையாக டென்ஷன் ஆகிட்டார். வாயை மூடுறியா இல்லையா அப்படின்ட்டார் ஒரே பேச்சில். அதனால் வந்து நாளைக்கான எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. பார்த்துட்டு நம்ம தெளிவாக பேசலாம். உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி என்னை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.